அருகே நீடூரில் நேற்று மர்ம நபரால் பட்டாக்கத்தியால் வெட்டப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி ஜமாத்தார்கள் சார்பில் இரவு சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை தாலுகா நீடூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முகமது ஹாலிக். இவர் நேற்று மதியம் நீடூரில் மரத்தடியில் அமர்ந்து நண்பர்கள் இருவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவரில் ஒருவர் பட்டாக்கத்தியால் முகமது ஹாலிக்கை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். பட்டாக்கத்தியால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. அந்த காட்சிகளை கொண்டு போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகள் பிடிக்கப்படாததை கண்டித்து நீடூர் ஜமாத்தார்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இரவுக்குள் பிடித்து விடுவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீடூர் ஜமாத்தார்கள் இரவு 7 மணிக்குள் குற்றவாளிகளை பிடிக்காவிட்டால் நீடூர் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீடூர் கடைவீதியில் 10க்கும் மேற்பட்டோர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின் கலைந்தனர். இதனால் அப்பகுதியில் 10 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு SP ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர்ல பட்டப்பகல்ல அநியாயமாக நேற்று ஒரு சகோதரர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை அச்சுறுத்தும் வகையிலாக இருக்கிறதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அது சம்பந்தமாக இன்னைக்கு இன்ஸ்பெக்டரும் சரி SP அவர்களும் சரி எங்களை நேரில் தொடர்பு கொண்டாங்க. இன்ஸ்பெக்டர் எங்களை நேரடியாகவே வந்து சந்திச்சு அவங்க ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள கொலையாளிகளை நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்குள்ள நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்ற டைம் வரைக்கும் நம்மளால காத்திருக்க முடியாது. அதனால இன்னைக்கு நாங்கள் என்ன பண்றோம், அதுக்கு முன்னாடி ஈவினிங்க்கு மேல நாங்கள் ஒரு அசம்பிள் ஆகி இங்கே நீடூர்ல ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்யலான்னு இருக்கிறோம். மறியல் போராட்டம் செய்யலான்னு இருக்கிறோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும், துரிதமாக கைது செய்யணும். பாதிக்கப்பட்ட நபருக்கு அரசாங்கத்திலேருந்து நிதி உதவி வழங்கணும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்கள், பெண்கள் மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு, அனைத்து சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கூட்டமைப்பு, மாவட்ட சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கூட்டமைப்பு, இந்த மயிலாடுதுறை நீடூருடைய அனைத்து ஜமாத்து இணைந்து மறியல் போராட்டம் ஒன்று நடத்துறதாக முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த மறியல் போராட்டத்துக்கு பிறகும் அவங்க இது துரிதமான நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்யலைன்னா நாளைக்கு மயிலாடுதுறையை திணறும் அளவுக்கு அடுத்த மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் திரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். காரணம் தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரை பத்தி விசாரிக்கும் போது அவரை பத்தி எந்த விதமான ரிமார்க்கும் அந்த ஊர்ல இல்ல. இந்த மோட்டிவேஷன் என்னன்னு தெரியல. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும், இரு தரப்புகள் உள்ள ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சமூக விரோதிகளின் செயலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். ரெண்டாவது, இந்த ஊருக்கு பல விதமான அச்சுறுத்தல்கள் வருது. சரியான பாதுகாப்பு இல்லாதனால காவல்துறையிட்டையும் நாங்க மனு கொடுத்துருக்குறோம். ரோந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோந்து அடிக்கடி வரணும். இரவுல பாத்தீங்கன்னா சமூக விரோத செயல்கள் நிறைய நடக்குது. அதையும் நாங்க ஒரு கோரிக்கையாகவும் மனுவாகவும் கொடுத்துருக்குறோம். அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் ரீதியாக இருக்காது. ஏன்னா அவர் அரசியல்ல இல்ல. ஆனா இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சக்தியோட கை இதுல இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்க சந்தேகப்படுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.